Hi guys, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய புண்ணை குணப்படுத்துறது ஒரு முக்கியமான எஃபெக்ட் என்ன பண்ணும்னா அஸ்ட்ரிஞ்சன்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வெளி காயத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய புரோட்டீனை பிரிசிபிடேஷன் பண்றது மூலமா புண் குணமாறதை கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கறது கான்செப்ட். ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேலமைன் லோஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்டுக்காக தான் யூஸ் பண்றது. அதே மாதிரி அஸ்ட்ரிஞ்சன்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஃபார்மகாக்னசில இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதுல இருக்கக்கூடிய யூசஸ் என்னென்ன, அதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் முத்து கிருஷ்ணன். Hi guys. ஸோ நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த வீடியோல அஸ்ட்ரிஞ்சன்ட் ட்ரக்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அஸ்ட்ரிஞ்சன்ட்ல நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரெண்டு தான், மிர்பலனும் அண்ட் கேட்டச்சு அப்படிங்கிற ரெண்டு விஷயம் தான். ஸோ அஸ்ட்ரிஞ்சன்ட்னா என்ன பண்ணணும்னா தீஸ் ஆர் தி சப்ஸ்டன்சஸ் காஸ் தி புரோட்டீன் பிரிசிபிடேஷன். அதாவது புரோட்டீனை பிரிசிபிடேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அஸ்ட்ரிஞ்சன்ட் எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பெஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்த அப்படின்னா நம்ம பாக்கு சொல்லலாம். இப்போ வெத்தலையில போடுவோம் அந்த பாக்கு. ஸோ அந்த பாக்கை நம்ம வெறும் வாயில சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி தொண்டை கவுற மாதிரி இருக்கும் தெரியுமா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அஸ்ட்ரிஞ்சன்ட் எஃபெக்ட் தான். அதாவது அது அப்படின்னா இந்த நம்மளோட அந்த ஜிஐ ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பிரிசிபிடேட் பண்றதுனால ஒரு மாதிரி ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அது அப்படின்னா ஓரல் எடுக்கக்கூடியதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம அந்த கேலமைன் லோஷன் எல்லாம் போடுவோம், அலர்ஜி இது மாதிரி ஆச்சு அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல கேலமைன் லோஷன். அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னா அஸ்ட்ரிஞ்சன்ட் எஃபெக்ட். ஸோ அதே மாதிரி பிளான்ட்ல இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம சிலபஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா கேட்டச்சு பிளாக் கேட்டச்சு அண்ட் பேல் கேட்டச்சு அப்படிங்கிற மாதிரி 2 இருக்கு. ஸோ அதனால மொத்தம் 3. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரக் என்ன பண்ணா மிரபாலன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ இதுக்கான சினானிம்ஸ் பாத்துக்கிட்டே அப்படின்னா சிப்புலிக் மிர்பாலன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அதோட சினானிம்ஸ். ஸோ எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம எதுல பார்த்துருப்போம் அப்படின்னா சிவிஎஸ் கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ல பார்த்துருப்போம். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அப்டைன் ஃப்ரம் தி ட்ரைடு மெச்சூர் ஃப்ரூட் ஆஃப் எது மரத்தோடது ட்ரீ எதோடது டெர்மினாலியா சிப்புலா அப்படிங்கிற மரத்துல காய்க்கக்கூடிய ஒரு விதமான ஃப்ரூட்டை தான் என்ன சொல்றாங்க ட்ரைடு ஃப்ரூட்டை தான் மிரபாலன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம சிவிஎஸ்ல பார்த்துருப்போம் இதே மாதிரி டெர்மினாலியா அர்ஜுனா அப்படின்னு பார்த்துருப்போம். அர்ஜுனா காம்பரேட்டேசியா ஃபேமிலி, இதுவும் அப்படின்னா சேம் காம்பரேட்டேசியா ஃபேமிலியில வரக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ என்னது ட்ரைடு ஃப்ரூட்டு டெர்மினாலியா சிப்புலா ஃபேமிலி என்னது காம்பரேட்டேசியா. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா கேலிக் ஆசிட் இருக்கு, கேலிக் ஆசிட் இருக்கு, பெரிய இஷ்யூவா இருக்கு. ஸோ கேலிக் ஆசிட், குளுக்கோகேலான் அண்ட் சிப்புலிக் ஆசிட் அப்படிங்கிறதா என்ன பண்ணோம்னா அதுல இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்ஸ். ஸோ மேஜர் கான்ஸ்டுவன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா என்னது கேலிக் ஆசிட், குளுக்கோகேலான் அண்ட் சிப்புலிக் ஆசிட் தான் இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ். ஸோ நான் அதை டைரக்டா என்ன பண்ணோம்னா அப்படியே போயிடலாம். ஸோ தெரபிட்டிக் யூசஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அஸ்ட்ரிஞ்சன்ட் எஃபெக்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணோம்னா புரோட்டீனை பிரிசிபிடேட் பண்ண போது ஸோ லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் இருக்கு, தென் அது போக டையூரிட்டிக் எஃபெக்ட் இருக்கு. ஸோ இப்போ டையூரிட்டிக் எஃபெக்ட் இருந்தாலும் என்ன பண்ணோம்னா இட்ஸ் சிவிஎஸ்ல இன்ஃபுளுன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோம். பிகாஸ் டெர்மினாலியா அர்ஜுனாவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா காம்பரேட்டிவ் ஃபேமிலியில் வரக்கூடியது, அதுக்கும் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு சிவிஎஸ் ப்ராப்ளம் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி அதுக்கும் பாத்தீங்கன்னா டையூரிட்டிக் எஃபெக்ட் இருக்கு. டையூரிட்டிக் எஃபெக்ட் இருந்தாலே அது என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அப்படின்னா கார்டியோவாஸ்குலர்ல என்ன பண்ணும் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கறதான் கான்செப்ட். ஸோ மிர்பாலன்ங்கிறது இந்த டெர்மினாலியா சிப்புலா ட்ரைடு ஃப்ரூட் காம்பரேட்டிவ் ஃபேமிலி என்னென்ன இருக்கு கேலிக் ஆசிட் சிப்புலிக் ஆசிட் அண்ட் குளுக்கோகேலான் அப்படிங்கிறது அஸ்ட்ரிஞ்சன்ட் லாக்ஸேட்டிவ், அதுக்கப்புறம் டையூரிட்டிக் எஃபெக்ட் இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கேட்டச்சு. ஸோ இதுல 2 இருக்கு, பிளாக் கேட்டச்சு அண்ட் பேல் கேட்டச்சு அப்படிங்கிற மாதிரி 2 இருக்கு. ஸோ அதுக்கான பிளாக் கேட்டச்சு அதுக்கான சினானிம்ஸ் பாத்தீங்க அப்படின்னோம்னா அதுக்கான சினானிம்ஸ் என்ன பண்ணோம்னா கட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன பண்ணோம்னா அதுக்கான சினானிம் பிளாக் கேட்டச்சுக்கானது. பயாலஜிக்கல் சோர்ஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா ட்ரைடு அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் prepared from the hardwood of Acacia catechu. ஹார்ட்வுட்னா என்ன பண்ணோம்னா இப்ப அந்த செம்மரம்லாம் சொல்லுவாங்க வெளியே பார்த்து உள்ள இருக்கக்கூடிய இந்த இதைத்தானே சொல்லுவாங்கன்னா ஹார்ட் ஆஃப் தி வுட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்வஸ் எக்ஸ்ட்ராக்டை ட்ரை பண்ணி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்ன பேர் அகேசியா கேட்டச்சு அப்படின்னு பேரு. ஃபேமிலி என்ன பண்ணா லெகுமினேசியா ஃபேமிலி. ஸோ ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னோம்னா டேனின்ஸ். டேனின்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணோம்னா எங்க போட்டிருக்காங்க என்னென்னது catechin and catechu,
tannic acid, catechotanic acid and catechu red gum. ஓகேவா, ரெட் அண்ட் கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டேனின்ஸ் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணா டேனின்ஸ். ஸோ என்னென்ன பண்ணோம்னா கேட்டச்சின், கேட்டச்சுட்டானிக் ஆசிட், அதுக்கப்புறம் கேட்டச்சு ரெட் அண்ட் கம். ஸோ இந்த இதோட யூஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை முடிச்ச பிறகு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த டேனின்ஸ் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் இந்த அஸ்ட்ரிஞ்சன்ட் எஃபெக்ட் இருக்கு, ப்ரோட்டீன் பிரிசிபிடேஷன் இருக்கக்கூடியதுலாம் மேஜர் யூஸ் என்ன அப்படின்னா, இதில் போட்ட யூஸ் தவிர இன்னொரு யூஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பண்ணோம்னா அஸ்ட்ரிஞ்சன்ட் எஃபெக்ட் டைஜஸ்டிவ் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. ஆல்சோ இட்ஸ் யூஸ் இன் தி டயரியா, லோசேஞ்சஸ் ப்ரிப்பரேஷன்ல வந்து யூஸ் ஆகுன்னு. லோசேஞ்சஸ் அப்படின்னா நம்ம ஹால்ஸ் மிட்டாய் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கக்கூடியதான் லோசேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைஜஸ்டிவ் ஏஜென்ட்டாக இருக்குது, டயரியாவில் யூஸ் ஆகுது, லோசேஞ்சஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கேட்டச்சு, கச், ஹார்ட்வுட்டோட அக்வஸ் எக்ஸ்ட்ராக்டை ட்ரை பண்ணி இருக்கக்கூடியதான் அகேசியா கேட்டச்சோடது. லெகுமினேசியா ஃபேமிலி மோஸ்ட்லி டேனின்ஸ் தான் இருக்குது, அஸ்ட்ரிஞ்சன்ட் டயரியா எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பேல் கேட்டச்சு. ஸோ பிளாக் பேல் கேட்டச்சுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன கேம்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணா, இதுவும் ட்ரைடு அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரொடியூஸ் ஃப்ரம் தி லீவ்ஸ் அண்ட் யங் ட்விக்ஸ். அது வந்து ஹார்ட்வுட். இது வந்து என்னது அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் யங் ட்விக்ஸ்னா பட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, புதுசாக முளைக்கக்கூடிய அந்த இலையை தான் சொல்லுவோம். ஸோ லீவ்ஸ் அண்ட் யங் ட்விக்ஸ் அது எதோட இது அப்படின்னு பார்த்தோம்னா அன்கேரியா கேம்பியர் அப்படிங்கிற பிளான்ட் இருக்கக்கூடிய லீவ்ஸ் அண்ட் அதோட மொட்டுகளை வந்து என்ன பண்ணுவாங்க அக்வஸ் எக்ஸ்ட்ராக்டா ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான் பேல் கேட்டச்சு. ஸோ இதோட ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூபியேசியே ஃபேமிலி. ஸோ ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா இதுலேயும் அதே தான், கேட்டச்சு, கேட்டச்சின், டானிக் ஆசிட் தான் கேட்டச்சு, கேட்டச்சின், அப்புறம் கேம்பியர் ஃப்ளூரசன்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. போத் இட்ஸ் லோக்கல் அட் ஜென்ரல் அஸ்ட்ரிஞ்சன்ட் எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ மொத்தம் 3 சப்ஸ்டன்ஸ், ஆக்சுவலாக 2 மிர்பாலனும் கேட்டச்சு வந்து 2 பிளாக் அண்ட் பேல் கேட்டச்சுன்னு பிரிக்கிறாங்க. மிர்பாலன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஃப்ரூட் எதோடது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினாலியா சிப்புலா ஃபேமிலி வந்து காம்பர்டேசியே. ஸோ காம்பர்டேசின்னு சொல்லும்போது எப்படின்னா வீக் டையூரிட்டிக் எஃபெக்ட் இருக்கும், அது அப்பார்ட் ஃப்ரம் தட் அஸ்ட்ரிஞ்சன்ட் எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ மேஜர் ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து கேலிக் ஆசிட், குளுக்கோகாலன் அண்ட் சிப்புலிக் ஆசிட் தான் மேஜர். பிளாக் கேட்டச்சு, கேட்டச்சுல 2 இருக்கு, பிளாக் அண்ட் பேல் கேட்டச்சுங்கிறது. பிளாக் கேட்டச்சோட பேர் என்ன அப்படின்னா ஹச். அது என்ன பண்ணா ஹார்ட்வுட்டோட அக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் எதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகேசியா கேட்டச்சு அப்படிங்கிற மரத்தோட ஹார்ட்வுட். ஃபேமிலி வந்து லெகுமினேசியா ஃபேமிலி. ஸோ டேனின்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். அஸ்ட்ரிஞ்சன்ட் எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ டயரியாவுக்கு யூஸ் பண்றாங்க, லோசேஞ்சல்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேல் கேட்டச்சு வந்து கேம்பியர் அப்படிங்கிறது, இது வந்து லீவ்ஸ் அண்டு யங் ட்விங்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடியது. எதோட பார்த்தீங்கன்னா அன்கேரியா கேம்பியர் அப்படிங்கிறது. ஃபேமிலி வந்து ரூபியேசியே. இதுலயும் ஆக்டிவ் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கேட்டச்சு, கேட்டச்சின் இதுதான். ஸோ கேம்பியர் ஃப்ளோரசன்ஸ் இருக்கு, போத் ஜென்ரல் அண்ட் லோக்கல் அஸ்ட்ரிஞ்சன்ட் எஃபெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு யூஸ் என்ன இது அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி இந்த அஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய டேனின்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த வேர்டை வந்து காமனா வந்து ஒரு செக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியில வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க, சொல்லுவாங்க டேன் பண்ணணும், நல்ல டேன் ஆயிருக்கா அப்படின்னு. அதாவது என்ன பண்ணணும்னா இந்த டேனின்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெதர் ப்ரிப்பரேஷன், லெதர் இண்டஸ்ட்ரியில வந்து இது ஒரு முக்கியமான சொல்றாங்க. ஏன்னா லெதர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ப்ரோட்டீனை வந்து என்ன பண்ணா ரிமூவ் பண்றதுக்காக இந்த டேனின்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே வந்து அப்படின்னா நல்லா டேன் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வந்து நார்மலாக அந்த லெதர் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபார்மகாக்னசில வரக்கூடிய அஸ்ட்ரிஞ்சன்ட் சாப்டர்ல வரக்கூடிய கான்ஸ்டுவன்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற வீடியோல நெக்ஸ்ட் கண்டென்ட் பார்க்கலாம். பாய்.